ஓகே. இளைஞர்கள் வந்து பராசக்தி மூவிய பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ம். போராட்டங்கள் எப்படி ம். இருந்தாங்க அப்படின்ட்டு. ம். இப்ப அதே இளைஞர்கள் தானே 2021ல திமுகவ ஜெயிக்க வச்சாங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா? நாங்க அரசியல்படுத்தப்படல தற்கொலைகள் அப்படின்ட்டு கேள்வி வைக்கிறாங்க. இல்ல இல்லங்க. இப்ப அந்த தலைவரே ஒரு தற்குறியா அரசியல் அறிவு இல்லாம இருக்காங்க. அவங்க பின்னாடி போறவங்க தான் நாங்க சொல்றோம். ம். பொதுவா ஒரு வோட் பேங்க்ன்னு வரும்போது, இளைஞர்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு வந்து ஒரு 100% இளைஞர்கள் இருந்தாங்கன்னா, ஒரு 40லிருந்து 50% இளைஞர்கள் தான் திமுகவுக்கு போடுவாங்க. ஏன்னா, அந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் தான் போடுவாங்க. மத்தபடி புது இளைஞர்கள்லாம் இந்த சீமான் பக்கமோ, இல்ல அப்போதைய அட்ராக்டிவ் லீடர் யார் இருந்தாங்கன்னா, அன்புமணியோ, இல்ல அ அண்ணாமலையோ. ஏன்னா, இந்த அன்புமணி பின்னாடி அவங்க போறவங்கன்னா, ஒரு சமூகத்தின் பால் போறவங்க அன்புமணி பின்னாடி அவங்க போவாங்க. அதிரடி அரசியல் விரும்புறவங்க அண்ணாமலை பின்னாடி போவாங்க. உண்மையிலே கொள்கைன்னு பேசுற பேர்ல சீமான் ஏமாத்துறதுனால அங்க ஒரு இது போறாங்க. அவங்கலாம் ஒரு அரசியல் முதிர்ச்சி வந்தோனே திரும்பி வந்துருவாங்க.